பொதுவாகவே நகை வாங்க நினைக்கும் போது நமக்குள் ஒரு குழப்பம் இருக்கும். 1 கிராம் தங்கத்தின் விலை கடைக்கு வெளியே ஒரு விலையாகவும், வாங்கும்போது செய்கூலி, சேதாரம் மற்றும் ஜிஎஸ்டி என கூறி கூடுதல் விலையையும் சொல்வார்கள். இதனால் பணம் குறைவாக கொண்டு சென்றிருந்தால் நினைத்த எடையில் நகை வாங்க முடியாமல் போகலாம். இல்லையென்றால் நினைத்ததை விட அதிக விலை இருக்கே என மன அதிர்ச்சி அல்லது அழுத்தம் ஏற்படலாம். இதை தவிர்க்கவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த அட்டவணை. இதில் 10 பவுன் எடை, 14% வரி என்ற வரையறையில் எவ்வளவு பணத்திற்கு எவ்வளவு நகை வாங்கலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாங்க விரும்பும் நகைக்கு ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் என அனைத்தும் சேர்த்து வீட்டிலிருந்து எவ்வளவு பணம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கும் என்று மனதளவில் தயாராக செல்ல உதவியாக இருக்கும். சரி, இந்த அட்டவணையை எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது என இப்போது பார்க்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள 1 முதல் 10 வரை உள்ள எண்கள் பவுன் எண்ணிக்கையை குறிக்கும். இடதுபுறம் கொடுக்கப்பட்டுள்ள சதவீத மதிப்புகள் ஜிஎஸ்டி, செய்கூலி மற்றும் சேதார அளவை குறிக்கும். 3% ஜிஎஸ்டி என்பது மாறாது. அதனுடன் செய்கூலி மற்றும் சேதாரம் சதவீதம் சேர்த்து எவ்வளவு பணத்திற்கு எவ்வளவு நகைகள் வாங்கலாம் என இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, நீங்கள் 3 பவுன் நகையை கடைக்காரர் இவ்வளவு தொகை என சொல்கிறார் எனில் உடனே இந்த அட்டவணையில் பாருங்கள். நகையை கடைக்காரர் கூறிய தொகைக்கு மிகவும் நெருக்கமான இதுதான் எனில் கடைக்காரர் உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி உட்பட 7% விலை சொல்லியிருக்கிறார். அதாவது 3% ஜிஎஸ்டி மற்றும் செய்கூலி, சேதாரம் 4% என மொத்தம் 7% விலை ஆகும். மற்றும் ஒரு உதாரணமாக, நீங்கள் 3 பவுன் நகையை கடைக்காரர் இவ்வளவு தொகை என சொல்கிறார் எனில் உடனே இந்த அட்டவணையில் பாருங்கள். நகையை கடைக்காரர் கூறிய தொகைக்கு மிகவும் நெருக்கமான இதுதான் எனில் கடைக்காரர் உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி உட்பட 14% விலை சொல்லியிருக்கிறார். அதாவது 3% ஜிஎஸ்டி மற்றும் செய்கூலி, சேதாரம் 11% என மொத்தம் 14% விலை ஆகும். பொதுவாக ஜிஎஸ்டி உட்பட 14%த்திற்கு மேல் நகை வாங்குவதை தவிர்க்கும்படி நகை வல்லுநர்கள் கூறுவார்கள். ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் என தனித்தனியே விலையை கடைக்காரர் சொல்கிறார் என்றால் உங்களை குழப்ப முயற்சிக்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் என்றெல்லாம் நீங்கள் கவலை அடைய வேண்டாம். அனைத்தும் சேர்த்து நகை என்ன விலை என்று மட்டும் கேளுங்கள். அந்த விலையை அட்டவணையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அதை வைத்து நகைக்கு விலை பேசுங்கள். உங்களுக்கு பிடித்த விலையில் பிடித்த நகையை மகிழ்ச்சியாக வாங்கிச் செல்லுங்கள்.